ரங்கம்மா ரொம்ப பெரிய பணக்காரி. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க 2 பேரும் அவங்கள ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. பிள்ளைங்கள பார்த்து ரங்கம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரங்கம்மாவோட புருஷன் பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. அன்னையில இருந்து ரங்கம்மா துர்கையம்மனுடைய பக்தியில முழுகிட்டாங்க. தினமும் காலையில விடிஞ்சதும் குளிச்சு முடிச்சிட்டு அம்மனுக்கு பூஜை செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. ஆமாடி குமாரி, கொஞ்சம் போய் எனக்காக டீ போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை, உங்களுக்கு மசாலா டீ ரொம்ப பிடிக்கல, அதே போட்டு எடுத்துட்டு வரேன். இங்க பாருமா சின்ன மருமகளே, நீ போய் டிஃபன் வேலையெல்லாம் பாருமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆ சரிங்க அத்தை, இப்போ போய் நான் டிஃபன் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். அப்படி ரங்கம்மா அவங்க 2 மருமகளுக்கும் வேலையே சொன்னாங்க. 2 மருமகளும் கிச்சனுக்கு போய் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் இவங்களுக்கு என்னெல்லாம் சேவை செய்யணுமோ. தினமும் காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் கூட ஏதாவது ஒரு வேலையை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமாக்கா, இவங்க தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே தான் இருக்கு. இந்த விஷயத்துக்கு நாம ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். இன்னைக்கு ராத்திரி நாம எல்லாரும் இந்த விஷயத்தை பத்தி பேசலாம். அப்படி அன்னைக்கு ராத்திரி நேரம் பிள்ளைங்களும் மருமகளுங்களும் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பெரிய புள்ள ரவி இப்படி சொன்னான். என்னாச்சு? எதுக்கு உங்க 2 பேருடைய முகம் இவ்வளவு வாடி போயிருக்கு? என்ன சொல்றீங்க? தினம் உங்க அம்மாவை எங்களால சமாளிக்க முடியறதே இல்ல. ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஏதேதோ பூஜைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே எல்லா ஏற்பாடையும் நாங்க தான் செய்யணும். பூஜைக்கு செய்ய வேண்டிய அலங்காரத்துல இருந்து செய்ய வேண்டிய பிரசாதம் வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க தான் செஞ்சு வைக்கிறோம். அதுக்கப்புறமா அவங்க எழுந்திருச்சு வந்து பூஜையை மட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. எத்தனை நாளைக்கு இப்படி? அப்படின்னு மருமகளுக்கு 2 பேரும் சொன்னதை கேட்டு சின்ன பிள்ளையான கோவிந்த இப்படி சொன்னான். அட, இப்படி சலிச்சுக்கிட்டா எப்படி? சொத்து கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் எதுவும் இருக்காது. அது ஏதோ கொஞ்சம் சீக்கிரமா செய்யலாம்லங்க. பாத்தியாண்ண, இவங்க 2 பேரும் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு. அப்பா போற காலத்துல சொத்து எல்லாத்தையும் அம்மா பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதனால இப்ப நாம தான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. பேசாம அம்மா கிட்ட சொத்தை பங்கு போட்டு கொடுக்க சொல்லலாம். சொத்து எல்லாத்தையும் நம்ம பேர்ல எழுதிக்கிட்டு அம்மாவை ஏதாவது ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுடலாம். எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. சீக்கிரம் அதை செய்யலாம்டா. அப்படி ரவி கோவிந்தனும் அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா கிட்ட போனாங்க. அம்மா, நான் புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஒரு சொத்து வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. இது ரொம்ப நல்ல விஷயம்தான்டா. உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யுங்க. ஆனா அம்மா, அதுக்கு நிறைய செலவாகும். எப்படியும் நமக்கு சொத்து இருக்கு இல்லையா? அதை எங்க 2 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்ட அப்படின்னா நாங்க செய்ய வேண்டியதை செஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னதுனால ரங்கம்மா சொத்துக்களை 2ஆ பிரிச்சாங்க. ஒரு பங்கு தன் பெரிய புள்ள மேலையும் இன்னொரு பங்கு சின்ன புள்ள மேலையும் எழுதி வச்சாங்க. அப்பாடா, எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்த சொத்து இப்ப நம்ம கைக்கு வந்துடுச்சு. ஆமாங்க, இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாம நம்ம விருப்பப்படி வாழ்க்கைய வாழ்ந்துக்கலாம். அப்புறம் என்ன, அதான் சொத்து கையில வந்துருச்சுல்ல, உங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்துங்க. அத கேட்ட உடனே ரங்கம்மா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. பிள்ளைங்க மருமகளுங்க அவங்கள பத்தி அப்படி பேசுறத பார்த்து அவங்களால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்த போறீங்களா? ஐயோ, நாங்க எப்படிம்மா உன்னை வீட்டை விட்டு துரத்த முடியும்? அதனால பேசாம நீயே வீட்டை விட்டு போயிடு. நம்ம ஊரோட எல்லையில நமக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அங்க ஒரு சின்ன குடிசை கூட இருக்கு. மிச்ச காலத்துக்கு நீ அங்கேயே வாழ்ந்துக்கோமா. பெத்த தாய்கிட்ட பேசுற மாதிரியாடா பேசுறீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு கனவுல கூட எதிர்பார்க்கலையடானா? அதுக்காக தானா ஏதேதோ பேசி சொத்து பிரிச்சு எடுத்துக்கிட்டது? எங்களை என்னம்மா பண்ண சொல்ற? வர வர உனக்கு கடவுள் பக்தி வேற அதிகமாகுது. எல்லாரையும் வீட்டில் போட்டு கொடுமைப்படுத்துற. நாங்க ஒன்று அப்படியே விட்டுட மாட்டோம். நீ அந்த குடிசையில இரு. மாசம் மாசம் எங்களால முடிஞ்ச பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறோம் அப்படின்னு பிள்ளைங்க 2 பேரும் வார்த்தையால கஷ்டப்படுத்தி அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. பாவம் ரங்கம்மா வேற வழியும் இல்லைங்கிறதுனால அதே வருத்தத்தோட ஊர் எல்லையில இருக்கிற சின்ன குடிசையில அவங்க வாழ்க்கைய வாழ்றதுக்காக வந்தாங்க. நேத்து வரைக்கும் நான் ரொம்ப பெரிய பணக்காரி. ஆனா இன்னைக்கு இந்த ஊர்ல எல்லாரை விடவும் ஏழை நான் தான். ஊரு எல்லையில இருக்கிற ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரங்கம்மா ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க.
அப்பதான் அந்த பக்கமா வந்த ஜமுனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இப்படி சொன்னா. என்ன பாட்டி, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு? என்ன பண்ண சொல்ற? இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் மட்டும் எதிர்பார்த்தனா என்ன? சரி பரவாயில்ல விடு. நவராத்திரி பண்டிகை தொடங்க போகுது. ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி பண்டிகைய நீங்க ரொம்ப நல்லா பண்ணுவீங்களே. ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு அம்மனுக்கு ரொம்ப நல்லபடியா பூஜையை பண்ணி எல்லாருக்கும் பிரசாதத்தையும் கொடுப்பீங்க. இந்த வருஷம் என்ன பண்ண போறீங்க? ஐயோ, எனக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? நீ சொல்றது உண்மைதான். பல வருஷமா நவராத்திரி பண்டிகையை நான் ரொம்ப நல்லபடியா தான் கொண்டாடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த வருஷம் என்ன பண்ண போறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரங்கம்மா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரங்கம்மாவை வந்து பார்த்து அவங்க நலனை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரங்கம்மா மட்டும் அவங்க மனசுக்குள்ள நவராத்திரி எப்படி கும்பிடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இன்னும் 2 நாள்ல நவராத்திரி பண்டிகை வரப்போகுது. என்கிட்ட ₹1 கூட கிடையாது. என்ன வீட்டை விட்டு துரத்துன என் பிள்ளைங்க கிட்ட போய் என்னால பணத்தை கேட்க முடியாது. அதுக்காக பூஜையை செய்யாமையும் இருக்க முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தாயே அப்படின்னு ரங்கம்மா துர்க்கையம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் துர்க்கையம்மன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில துர்க்கையம்மன் பூலோகத்துக்கு வந்தாங்க. துர்க்கையம்மன் ஒரு சாதாரண பெண்ணோட உருவத்துக்கு மாறி ரங்கம்மா வீட்டுக்கு போனாங்க. என்ன பாட்டி, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? என்னன்னு சொல்றதுமா, எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. ஆமா, நீ யாருமா? இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே கிடையாதே. என் பேரு கல்யாணி பாட்டி. நானும் இந்த ஊர்ல தான் இருக்கேன். என்ன அதிகமா வெளியூருக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருப்ப. சரி, உன் கவலைக்கான காரணம் என்னன்னு நீ இன்னும் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கல்யாணி கேட்டதுனால ரங்கம்மா என்ன நடந்துச்சோ அதை சொன்னாங்க. அப்படியே நவராத்திரி பண்டிகை கொண்டாடணும் அப்படிங்கிற அவங்களுடைய ஆசையை பத்தியும் சொன்னாங்க. இவ்வளவுதானே? இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு யாராவது இவ்வளவு வருத்தப்படுவாங்களா? நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா பூஜையை பண்ணுவாங்க. பணக்காரங்க கிட்ட பணம் இருக்கும், நல்லா செலவு பண்ணி ஆடம்பரமா பூஜை பண்ணுவாங்க. ஆனா ஏழைங்க கிட்ட பணம் இருக்காது. அதனால அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பூஜையை பண்ணுவாங்க. இப்போ உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீ பூஜையை பண்ணலாமே. என்கிட்ட எதுவுமே இல்லையே. கட்டுன துணியோட நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேனே. அம்மனோட படம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. அம்மனுக்கு விளக்கேத்தி வைக்கிறதுக்கு ஒரு மண் விளக்கு கூட என்கிட்ட இல்ல. அப்பெல்லாம் நான் வெள்ளி விளக்குல அம்மனுக்கு விளக்கேத்தி வைப்பேன். வெள்ளி விளக்குல விளக்கேத்தி வச்சத அம்மன் பாப்பாங்களா என்ன? மண் விளக்குலயும் அம்மனுக்கு விளக்கேத்தி வைக்கலாம். கொஞ்சோண்டு பஞ்சம் எடுத்துட்டு வந்து திரியா போட்டு வச்சா எரிய போகுது. அப்புறம் மஞ்சள் குங்குமம் மட்டும் முக்கியமா இருக்கணும். தினமும் பலவிதமான பிரசாதத்தை செஞ்சு வச்சு கும்பிடுவேன். ஆனா இந்த தடவை என்ன பிரசாதம் செய்யறதுன்னே தெரியல. அம்மன் உன்கிட்ட பலவிதமான பிரசாதத்தை கேட்டாங்களா என்ன? இதோ உன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொய்யா மரம் இருக்கு. அதுல தினமும் ஒரு கொய்யா பழம் வராதா என்ன? தினமும் ஒரு கொய்யா பழத்தை பறிச்சு அம்மன் முன்னாடி வச்சிடு. நீ சொல்றது எல்லாம் நல்லாதாமா இருக்கு. ஆனா என்கிட்ட ஒரு மண் விளக்கோ இல்ல அதுல போட்டு எரிக்க திரியோ இல்லையே. இங்க கொய்யா மரம் இருக்கிறது உண்மைதான். கூடவே ஒரு பூச்செடியே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு ஏமா கவலைப்படுறீங்க? நானே ஒரு மண் விளக்கு இன்னைக்கு தயார் பண்றேன். நாளைக்குள்ள காஞ்சிட போகுது. அப்படியே நானே பஞ்ச வச்சு திரிய தயார் பண்ணி தரேன். ஒரு சின்ன பூச்செடியை கொண்டு வந்து நட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணி உடனே போய் மண்ணை கொண்டு வந்து நிறைய மண் விளக்குகளை செஞ்சான். பஞ்சை எடுத்துட்டு வந்து திரிகளையும் செஞ்சான். அதே மாதிரி ஒரு ரோஜா செடியை கொண்டு வந்து பாட்டியோட வீட்டு வாசல்ல நட்டு வச்சான். உனக்கு ரொம்ப நன்றிமா. நீ எங்க இருந்து வந்தேன்னு தெரியல. ஆனா என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு நல்ல தீர்வை தான் கொடுத்துட்டு போற. ஆனா செடியை இன்னைக்கு தானே நட்டு வச்சிருக்கோம். நாளைக்குள்ள இதுல எப்படி பூ பூக்கும்? நீங்க அம்மனுக்கு மேல பக்தியா இருங்க. நிச்சயமா நாளைக்கே பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி கல்யாணி அங்கிருந்து போயிட்டாங்க. பிரச்சனைக்கு ஒரு வழியும் கிடைச்சிருச்சு. நவராத்திரி பண்டிகையை இனி நல்லபடியா கொண்டாடலாம். அப்படி நவராத்திரி பண்டிகையும் தொடங்குச்சு. ரங்கம்மா காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சுட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கிற துர்க்கையம்மன் படத்தை ஒரு மனையில வச்சாங்க. படத்துக்கு மஞ்சள் குங்குமம் 2த்தையும் வச்சு கல்யாணி செஞ்சு கொடுத்த அந்த மண் விளக்குல அவங்க விளக்கும் ஏத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் கொய்யா பழத்தை பிரசாதமா கொண்டு வந்து வச்சாங்க. பூக்களுக்காக அவங்க வெளியில போய் பார்த்தாங்க. ஐயோ, எல்லாத்தையும் சரியா செஞ்சிட்டேன். ஆனா இந்த ரோஜா செடியில ஒரே ஒரு பூ கூட பூக்கலையே. அந்த பொண்ணு பக்தியோட அம்மன் கிட்ட வேண்டிக்கும். அப்ப தினமும் இந்த ரோஜா செடியில ஒவ்வொரு பூ உனக்காகவே பூக்கும்னு சொன்னாலே.
ஆனா இன்னும் ஏன் இந்த ரோஜா செடியில பூ பூக்கல அப்படின்னு சொல்லி ரங்கம்மா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதிசயமா ஒரு நொடியில அந்த செடியில ஒரு ரோஜா பூ வந்துச்சு. என்ன இது, பூ பூக்கணும்னா முதல்ல ஒரு மொட்டு வரணுமே, அதுக்கப்புறமா அந்த மொட்டு பூவா மலர்றதுக்கு பல நாட்கள் ஆகும். ஆனா ஒரு நொடியில இது பூ வந்திருக்குன்னா ஆச்சரியமா இருக்கே. இந்த அதிசய செடியை கொடுத்த அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரங்கம்மா யோசிச்சுக்கிட்டே பூத்த அந்த பூவை பறிச்சுட்டு போய் துர்க்கையம்மனுடைய படத்துக்கு முன்னாடி வச்சாங்க. அப்பதான் அங்க துர்க்கையம்மனும் வந்தாங்க. நான் தான் சொன்னேன்ல நிச்சயமா பூ பூக்கும் அப்படின்னு. நான் சொன்ன மாதிரியே பூவும் பூத்திருக்கு. இப்ப சந்தோஷமா ரங்கம்மா? அப்படின்னா நேத்து என்கிட்ட வந்தது நீங்க தானே அம்மா? எப்படி சாமி கும்பிட போறணும் அப்படின்னு குழப்பத்துல இருந்த எனக்கு ஒரு வழி சொல்றதுக்காக தான் வந்தீங்களா? உண்மையிலே என்னால நம்ப முடியலம்மா. உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ரங்கம்மா துர்க்கையம்மனுடைய கால்ல போய் விழுந்தாங்க. எத்தனையோ வருஷங்களா நீ என்ன பக்தியோட கும்பிட்டுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க. அதனாலதான் உனக்கு உதவி செய்யறதுக்காக நானே நேர்ல வந்தேன். உன்னுடைய பிள்ளைங்க பாவம் பண்ணவங்க, அவங்கள பத்தி நீ கவலைப்படாத. நான் உனக்கு ஒரு மாடை பரிசா கொடுக்கறேன். அந்த மாடு தினமும் உனக்காக பால் கறக்கும். அந்த பால் வித்து பணம் சம்பாதிச்சு நீ நிம்மதியா வாழு அப்படின்னு துர்க்கையம்மன் தன்னுடைய ஏழை பக்தைக்காக ஒரு மாட்டை பரிசா கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாங்க. அன்னையில இருந்து ரங்கம்மா அந்த மாடு குடிக்கிற பாலை வித்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க.